படம் எப்படி உள்ள ரெஸ்பான்ஸ் எப்படி சார் சூப்பரா இருந்துச்சு சார். ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கம் இல்லை, நம்ம தப்பா பேசுறா ப்ளீஸ் கரெக்ட் பண்ணுங்க. ஆமா, ஆனா கொஞ்சம் சரியல் சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஐ காண்ட் சார், தூக்கம் இல்லை சார், சத்தியமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லைஃப்ல தெலுங்குல ஆல்ரெடி 3-4 படத்துல நான் நடிச்சேன். இப்போ தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு என்னோட ஃபேமிலி கூட வந்தாங்க ஹைதராபாத் இருந்து. இப்போ ராத்திரி இன்னொரு ஷோ பார்க்கும்போது அப்போ எனக்கு பேச்சு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐயோ ஐ கிரைடுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி, ஏன்னா நல்லா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல இன்புட்ஸ் எல்லாம் என்னோட அம்மாயும் தமிழ் டியூஷன் டீச்சர் அவங்க எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அதனால நான் அந்த மாதிரி நடிச்சேன். அவங்களுக்கும் கிரெடிட்ஸ் ஐ வுட் வாண்ட் டு கிவ். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி காமெடி அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் பிளஸ் காமெடி இல்லை. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்போ கேட்கும்போது எனக்கு என்னன்னா, அம்மா இப்போ ஓகே ஐ கேன் ஸ்லீப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ் ஆல்சோ. இப்போ பார்க்கலாம், இப்போ 2 more days 3 more days எவ்வளோ எப்படி போயிடுச்சுன்னு பார்க்கலாம். சார் ரொம்ப கொலாபரேட்டிவ் ஒர்க் சார். என்னன்னா வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா இப்போ தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க. மாமியாரோட 16 இயர்ஸ் மேரேஜ்னா எப்படி? மாமியாரோட 60 years அது ஆக்சுவலி எனக்கு அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எலிமெண்ட் படத்துல. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிச்சு. ஆமா, அது ரொம்ப கனெக்ட் கூட ஆவாங்கன்னு நினைக்கிறேன். கலக்குறாங்க ரொம்ப. நானே அப்படியே அசந்துட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா, ரொம்ப அருமையா இருந்தது. மணிகண்டன் சாரோட நல்ல பேரு, உரிமையா இருந்து ஒரு தட்டி கேட்கறது, என்ன இப்படி பண்றேன்னு கேட்கறது, ட்ரூ லைஃப் எப்படி இருக்குமோ அந்த லைஃப் அப்படியே இருந்துட்டு மணிகண்டன் சாரும் ஹீரோயின் மேடமும் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. கட்டாயமா குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். நீங்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. டேரக்டர் சார், ஃபைனான்சியர், மணிகண்டன் சார், ஹீரோயின் மேடம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எஸ், ஷார்ட்டா சூப்பரா இருக்கு. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. ஆமா பிடிச்சிருக்குல. ஆமா, குடும்பஸ்தன். நான் குடும்பஸ்தன் இல்ல, பாட்டில் ராதா நல்லா இருக்கு. நம்ம வந்து ஒரே போக முடியும். 4 படம் வந்து நீ குடும்பஸ்தன் பாத்துறீங்களா? ஆமா, குடும்பஸ்தன் நல்லா இருக்கு. வெற்றி. குடும்பஸ்தன்ல குரு சோமசுந்தரம் வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, பாட்டில் ராதாவுல உலகத்தர பெர்ஃபார்மன்ஸ். சோ குடும்பஸ்தன் நல்லா இருக்கு, பாட்டில் ராதாவும் நல்லா இருக்கு. 2 படத்துக்கு 2 படமே பிளாக் பஸ்டர் ஹிட். அதாவது பொங்கலுக்கு நிறைய படம் வரல. ஆமா, என்ன படம் வந்துச்சு? உங்களுக்கு வந்துரு. என்ன படம் வந்துச்சு? 12 வருஷம் கழிச்சு மதகஜ ராஜா வந்துச்சு. இது வந்துரு. எது வந்தது? பாலப்படம். அதெல்லாம் இல்ல, மதகஜ ராஜா இட்டு பொங்கலுக்கு. ஆனா ரியல் பொங்கல் எதுனா குடும்பஸ்தன், பாட்டில் ராதா. குடும்பஸ்தன் இட்டு தற்படம், பாட்டில் ராதா இட்டு. ரெண்டுமே இட்டு. ஏன்னா குரு பாட்டில் ராஜா பாக்கல, நான் பாக்கல. ஒண்ணு பாக்கல. ஏன் நீங்க பாட்டில் ராதா பேசிட்டு இருந்தீங்க? இல்லங்க, குடும்பஸ்தனா கேளுங்க, தெளிவா பேசணும். ரொம்ப கேளுங்க. இப்ப யாரு இது கேளுங்க. பாட்டில் குடும்பஸ்தன் தான் நான் பேசுறேன். நீங்க பாட்டில் தான் சொன்னீங்க. பாட்டில் தான் சொன்னாங்க. ரெண்டுலயுமே நீங்க வேணாம் அங்க பாரு. 2 குரு சோமசுந்தரசனா. இதுல பர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். ஆமா, அதுல உலகத்தர பர்ஃபார்மன்ஸ். பாட்டில் ராதாவும் இந்த பொங்கலுக்கு ட்ரீட், குடும்பஸ்தனும் பொங்கலுக்கு ட்ரீட். ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க, ஃபன் பண்ணுங்க. இந்த வயலன்ஸ் கீலன்ஸ்லாம் போகாதீங்க, கத்திக்கிட்டு தெரியாதீங்க. சரிங்களா?
நான் ஒண்ணு சொல்றேன். Okay, okay, sir. வன்முறை இருங்க. பிடிச்சிருச்சு இருக்கு, படம். கேளு. ஏன் நீங்க பெரியவங்க பேசுங்க. சார், வன்முறை, துப்பாக்கி, குண்டு, ரத்தம், சண்டை காட்சிகள் இல்லாத படம் டும்பிஸ்டன். டபுள் மீனிங் டைலாக்கே இல்லை, ஆபாத்தமே இல்லை. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். கடன் மேல கடன் வாங்கினா என்ன ஆகும்? மதிக்கணுங்க, கடன் மதிக்கணும். வாங்கலாம். இல்ல அப்படி இல்ல, கடன் எல்லாம் விட்டுட்டு சக மனிதனா மதிக்கணும். மதிக்கணும், அவ்வளவுதான். ஜாதி ஆமா. மதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா. நீ ஒரு சட்டை போட்டிருக்க, ஒரு டிஷர்ட் போட்டிருக்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆமா, எல்லாருமே இது ஈக்குவலா இங்க சார், இன்னொன்னு. காசுதான் தீர்மானிக்குது. இன்னொன்னு புரியுதுங்களா? இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் வந்து பாக்ஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் படம் பார்க்க உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் பக்கத்துல பார்த்தா சார் உட்காந்துருக்காரு. மணிகண்டன் சாரு சாரே வந்தாரு, டைரக்டர் வந்தாரு, ஆரிப்பால் வந்தாங்க. அவங்களாம் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வாங்கிட்டேன் டிக்கெட் உட்காந்து. அவங்க டீமாக வந்தாங்க, என்ஜாய் பண்ணி பார்த்தேன். மணிகண்டன் சீனிச்சு நல்லா என்ஜாய் பண்ணாரு, நானும் பண்ணேன். அவர்கிட்டையும் நான் சொன்னேன், இதே கருத்தை சொன்னேன். வீட்டில் போனோன்னே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி சுட்டி போடுங்க. எப்படி கதையை தேர்ந்து தர தெரியல, 4 கதையும் சூப்பர் தான். இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட வரணும், கண்டிப்பாக கண்டிப்பா வரணும். இல்ல இல்ல, நீங்க சொன்னதே பெரிய விஷயம். ஆமா, உங்க வயசு என்னங்க ஐயா? என் வயசு 70 தான். 73க்கு 70 கம்மி பண்ணா 70 60 சொல்லிட்டுமா? 60 சரி சரி 70 சார். சரி சரி. தேடி Okay, this young man. மணிகண்டனுக்காக நான் வந்தேன். இல்ல இல்ல, okay. மணிகண்டனுக்காக நான் வந்தேன். சரி. ராஜேஷ் காலி ரொம்ப நல்லா பண்றாரு. ஃபர்ஸ்ட் படம் குரு சோமசுந்தரன் ரொம்ப நல்லா பண்றாரு சார். அதான் வேல் லெவல் தர அவரு, ஆமா. டபுள் அவரு ஆமா. இங்கேயும் இருக்காரு, ஆமா. அங்கேயும் பண்றாரு. ரொம்ப அதனால நல்லா பண்றாரு. அண்ணன் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்ல வந்து போர் அடிக்கும், சீரியல் பாத்துட்டு இருக்கீங்க. சீரியல் எல்லாம் பார்க்காம சேஞ்சுக்காக தியேட்டருக்கு வாங்க, ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கணும் சார். எல்லா ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. குடும்பஸ்தன், பாட்டில் ராஜா, பிளாக் பஸ்டர் ஹிட். எல்லாரும் ஃபேமிலில வந்து என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் கண்டிப்பா பண்ணு. ஓகே.